தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். ஸ்ரீ கிருஷ்ண விராஜ் மண் என்ற அமைப்பைச் சேர்ந்த நபர்கள் சார்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிருஷ்ண ஜென்மபூமியை ஒட்டியுள்ள சாகி இக்தா மசூதியை ஆய்வு செய்ய பிறப்பிக்கப்பட்ட ஆணை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. சாகி இத்தாக் மசூதி அமைந்துள்ள இடம் இந்து கடவுளான கிருஷ்ணரின் பிறப்பிடம் என்றும், மசூதி அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இந்து கோவிலுக்கான பல்வேறு தடயங்கள் இருப்பதாகவும், இதுகுறித்து அறிவியல் ஆய்வுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். தற்போது அது தொடர்பாக ஆய்வு செய்ய பிறப்பிக்கப்பட்ட ஆணை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். நிரஞ்சன், என்ன காரணத்திற்காக தற்போது அந்த ஆணை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? வேதவள்ளி, வட மாநிலங்கள்ல குறிப்பா இந்த இந்து மதம் சார்ந்த கோவில்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய வேற்று மத சார்ந்த வழிபாட்டு தலங்கள் இருக்குது அப்படின்னா அந்த இடங்கள்ல ஆய்வு பண்ணணும் அப்படின்ற தொடர்ச்சியான பல்வேறு வழக்குகள் அப்படின்றது நீதிமன்றங்கள்ல தாக்கல் செய்யப்பட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. அதுல ஒரு வகையில தான் மதுரா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கிருஷ்ணருடைய பிறந்த இடம் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்ப எப்படி அயோத்தி ராமருடைய பிறப்பிடம்னு சொல்லப்படுதோ அதே மாதிரி மதுரா அப்படின்றது கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படின்ற ஒரு ஐதீகம் அப்படின்றது இருந்துட்டு வருது. இந்து மதத்தினர் அதை தீவிரமா நம்பக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க, சாட்சியங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த சூழல்ல மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஷாகி இத்தாக் மசூதி வளாகத்துல, அதாவது இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே ஜஸ்ட் அந்த காம்பவுண்டை ஒட்டியே இந்த மசூதி ஷாகி இத்தாக் மசூதி அப்படின்றது இருக்கும். அந்த மசூதிக்குள்ள ஆய்வு நடத்துறதுக்கு அனுமதி வழங்கணும். குறிப்பா அந்த மசூதி வளாகத்துக்குள்ள இந்து கடவுள்களுடைய தடயங்கள் ஏதாவது இருக்குதா, விக்கிரகங்கள் எதுவும் இருக்கா, சிலைகள் எதுவும் இருக்கா? ஏன்னா இதுதான் அயோத்தியாவிலும் நடந்துச்சு. இப்போ வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதியிலும் இதே மாதிரியான விஷயங்கள் தான் போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இப்போ மதுராவிலையும் அதே விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஷாகி இத்தாக் மசூதி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் கடவுள் கிருஷ்ணருடைய பிறப்பிடம், அங்கதான் மசூதி அமைஞ்சிருக்கு. சோ கண்டிப்பா அந்த மசூதிக்குள்ள இந்து கோவிலுக்கான தடயங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ண விராஜ் மண் அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க. அலகாபாத் உயர்நீதிமன்றம் அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு நீதிமன்ற கண்காணிப்பின் கீழே ஆய்வு நடத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. மோரோவர் இந்த மதுரா சம்பந்தமான அனைத்து வழக்குகளையும் உயர்நீதிமன்றத்திற்கே மாற்றியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக இந்த மசூதி கமிட்டியினர் சார்பாக உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருந்த நிலையில இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிச்ச நீதிமன்றம் இன்னைக்கு ஸ்டே ஆர்டர், அதாவது அந்த ஆய்வு பண்றதுக்காக பிறப்பிச்ச ஹைகோர்ட்டுடைய உத்தரவுக்கு ஸ்டே ஆர்டர் அப்படின்றத கொடுத்திருக்காங்க, இடைக்கால தடை அப்படின்றது கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா இனி அந்த ஆய்வு எதுவும் நடக்காது. உச்சநீதிமன்றம் விசாரிச்சு முடிக்கும் வரைக்கும் ஆய்வு எதுவும் நடக்காது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. நிறைய சயின்டிபிக்கான ரீதியான விஷயங்கள் எல்லாத்தையுமே உச்சநீதிமன்றம் கன்சிடர் பண்ணி தான் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. வேதவள்ளி, ஷாகி இக்தா மசூதியை ஆய்வு செய்வதற்காக அலகாபாத் உயர்நீதிமன்றம் கமிஷன் அமைத்து பிறப்பித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன். நம் வீர தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம்.